ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ப்ளாக் க்ரியேட் பண்ணி. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் போல் கோயிலுக்கு தான் கிளம்பி போயிருந்தோம். தம்ப்நெயில் வச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த கோயில், பிகாஸ் இது ரொம்பவே ஃபேமஸ். இன்றைக்கி அங்கே திருவிழான்றதுனால நாங்கள் எல்லாமே ஃபேமிலியோடு போயிருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, கூட அண்ணா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஆட்டோவில் தான் போயிருந்தோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கேகே நகரில் இருக்குது. ஸோ இதை வந்து முனீஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இங்கே தீமிதி திருவிழா, அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்திருந்தோம். நாங்கள் வீட்டிலேருந்து 6 o'clock போல் கிளம்பணும். 7 o'clockலாம் கோவில் வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஆட்டோவில் வந்ததுனால ஆட்டோ பார்க் பண்ணுறதுக்கு சுத்தமாக இடமே கிடைக்கல, ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. சரின்னு ஒரு ஓரமாக பார்த்து ஆட்டோவை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் நடந்தே தான் உள்ளே வந்தோம். கோயில் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இந்தமாரி வேஷம் போட்டுக்கிட்டு அழகெல்லாம் குத்திட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டு ஒருத்தர் 2 பேருன்னு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 100 இல்லைன்னா 200 பேருக்கு மேலே இந்த மாதிரி லைனில் ஒரு 2 kilometers வரைக்குமே நின்றுட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் தாண்டி தான் நாங்கள் உள்ளவே போனோம். எங்கள் ஏரியாலலாம் இந்த மாதிரி திருவிழா நடந்திருக்கு, ஆனால் நிறைய பேர்லாம் இந்த மாதிரி அழகு குத்த மாட்டாங்க. ஒரு 2 பேர் இல்லைனா ஒரு 5 பேர், அதுக்கு மேலே நிறைய பேர் பெரிய அளவுலாம் குத்த மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50-80 பேர்கிட்ட இந்த மாதிரி பெரிய பெரிய அழுகெல்லாம் குத்திக்கிட்டு லைனில் ஃபேஷன்லாம் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஃபேமிலியை நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் கிட்ஸுங்கெலாம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு மினி செட்டப்பில் தீம் பார்க்கே உள்ளே வந்து என்டர் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ராட்னம், அசுர தாலாட்டு, ஸ்விம்மிங் பூலு, குதிச்சு விளையாடுறது, காரு, அதுக்கப்புறம் பைக் ரேஸ், இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஷாப்ஸுங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இந்த மாதிரி ஃபன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிற ஏரியாவில் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு இதுவை மிஸ் பண்ணுவீங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த டெல்லி அப்பளம்ன்றது. அதனால் பார்க்க பெருசாக இருக்கும். என்ன தான் நமக்கு நிறைய கேம்ஸ் இருந்தாலுமே அதை பார்த்தாலே ஒரு விதமான சந்தோஷம் தான் கிடைக்கும். அது ஒரு விதமான சைல்டிஷான மெமரிஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இந்த அப்பளம் வந்து பெருசாக தொங்க விட்டுருப்பாங்க. என்ன தான் நம்ம வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணாலுமே அது அந்த ஷாப்பில் கிடைக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே நல்லா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடல, முதல்ல போய் சாமியெல்லாம் உள்ளே கும்பிட்டுட்டு வரதுக்காக போனோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஏரி போகிறாங்க பார்த்திங்களா, அந்த சைடில் தீ மிதிச்சுட்டு வரவங்கள மட்டும்தான் டேரெக்டாக கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. நம்மளை மாதிரி உள்ளே போய் சாமி பார்க்கறதுக்கு அலோட் கிடையாது. அதனால் நாங்கள் கொஞ்சம் சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போனோம். ஸோ கொஞ்சம் ரொம்ப நடந்து டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போனோம். நான் என் அக்கா கிட்ட அப்போவே சொன்னேன், கோயிலுக்கு போகிறோம், புடவை கட்டாதடி அப்படின்ட்டு. ஏன் கோயிலுக்கு போனால் புடவைலாம் கட்டக்கூடாதா அப்படின்னு மேடம் பஞ்ச் டைலாக்லாம் விட்டாங்க. நடக்க கால் வலி வந்தது தான் மிச்சம். ரொம்பவே டயர்டாயிடுச்சு, அந்தளவுக்கு இதுவாக இருந்தது. அப்புறமா ஃபைனலாக உள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்தோம். எப்போவுமே கோயிலுக்கு போகும்போது சுடிதார் தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு. ஸோ நான் அன்றைக்கி சுடிதார் தான் வியர் பண்ணியிருந்தேன். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எங்கே போனாலுமே எனக்கு இந்த பிளாக் தான் முதல்ல வந்து நிற்கும். அது ஏனே தெரில. ஆனால் இந்த கோயிலுக்குன்னு வரும்போது மட்டும் எங்கள் அம்மா கிட்ட எப்போவுமே திட்டு வாங்கிட்டு தான் கிளம்புவேன். ஏன்னா அன்றைக்கி கருப்பு கலர் ட்ரெஸ் தான் முதல்ல வந்து நிற்கும். எங்கள் அம்மாவுக்கு கோயிலுக்கு போகும்போது கருப்பு ட்ரெஸ்ஸே போடக்கூடாது, அது ட்ரெஸ்ஸுன்னு கிடையாது, கருப்பு கலரே அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும், இல்லைன்னா செம்மையாக பிடிச்சி திட்டுவாங்க. நானும் என் அக்காவும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய வாட்டிக்கு திட்டு வாங்கியிருக்கோம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு 6, 7, 8 லைனுக்கு மேலே நின்று அதுக்கப்புறமா தான் சாமி பார்த்தோம். ஸோ லைன் கொஞ்சமாக தான் மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தது. நாங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்து நின்றுட்டு இருந்தோம். பார்த்தா உள்ளே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வெளியில் தான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல போய் தேங்காய்லாம் உடச்சி அதுக்கப்புறமா கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூங்கரங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. என் அம்மாவுக்கு திடீர்னு சாமி வந்துடுச்சு.
இந்த கோயிலில் தான் முதல்ல எங்கள் அம்மா மேலே சாமி வந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி ரொம்பவே ஆவேசமாக வந்தது எங்கள் அம்மா மேலே. அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்கள் அம்மா நார்மல் ஆனதுக்கப்புறமா பூசாரி வந்து விபூதிலாம் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நாங்கள் மறுபடியும் கோயிலை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சாமி நைட்டு ஊர்வலம் போகிறதுக்காக அலங்கரித்து மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த சாமியை நல்லா பார்த்துட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வெளியிலேயே வந்தோம். ஸோ இந்த சாமி ரொம்பவே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த கோயில் நாங்கள் ஸ்டார்டிங்கில் வரும்போது அவ்வளோலாம் டெவலப் ஆகலை. அந்த முனீஸ்வரன் கோயிலில் ரொம்பவே ஃபேமஸ். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. பின்னாடி தெரிகிற குதிரைலாம் பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்ட் டைமில் கட்டினது தான். ஆனால் இந்த கோயில் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டிக்கு போயிட்டு வந்தாலே நீங்கள் எவ்வளோதான் கஷ்டத்தில் போனாலும் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே ரிலாக்ஸாக மனசு ரொம்பவே நிம்மதியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் எனக்கு இந்த கோயில் ரொம்பவே பிடிக்கும். ஸோ சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா விபூதி அடித்து விட்டாங்க. அதெல்லாம் துடைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்க 9 மணிக்கு மேலவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கோயிலுக்கு அவுட் சைடில் இருக்கிற இந்த குட்டி குட்டி கடைகள்லாம் விசிட் பண்ணிட்டு இருந்தோம். குழந்தைங்கள்லாம் பார்த்தோன்னே மருதாணி வச்சுக்கணுன்னு கத்திட்டு இருந்ததுங்க. ஸோ அவங்களுக்கும் மருதாணிலாம் வச்சுக்கிட்டு இருந்தோம். 3 பேரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டிசைனில் அக்கா தங்கச்சிங்க 2 பேர், ஒருத்தி அவளோடைய ஃப்ரெண்டு போல். ஸோ எல்லாருமே ஒரே பேட்டர்னில் மருதாணி வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய கடைங்க இருந்தது. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபைனலாக 3 பேருமே ஒரே மாதிரி டிசைனில் வச்சுக்கிட்டாங்க மருதாணி. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்பவே டயர்டாயிடுச்சு. நாங்கள் நடந்து எல்லோரும் சாமி கும்பிட்ற வரைக்கும் ஒன்றா இருந்தோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒரு சைடு போயிட்டு நிறைய இடத்த சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டானதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஐஸ்கிரீம் மேலே வாங்கி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். நம்ம கோயிலுக்குள்ளே வரும்போதே நிறைய கடைங்க இருந்தது. ஆனால் அதில் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இந்த சிலைங்க தான். அதுலேயுமே இந்த புத்தர் சிலை ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் ரேட் அதிகமாக சொன்னாங்க. அதனால் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சீக்கிரமாக ஒரு புத்தர் சிலையை கண்டிப்பாக நான் வாங்குவேன். வீட்டில் சென்டரில் மாட்டுறதுக்காக இந்த மணி வாங்கியிருந்தோம். இது பார்க்கவே அழகாக இருந்தது. ஆக்சுவலி இது சவுண்டு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதனால் நானும் அக்காவும் ரொம்ப நாள் சர்ச் பண்ணி இதை இங்கே கிடச்சதுனால உடனே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தோம். ஃபோனில் அன்றைக்கின்னு பார்த்து ஸ்டோரேஜே இல்லை. சரி ஓகே, வந்தவருக்கு கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம என்ன தான் நிறைய இடத்துக்கு போனாலுமே அங்கே இருக்க மெமரிஸை கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி எல்லாரு கூடயுமே கடைசியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்த ஆட்டோலேயே ரிட்டன் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். ஷார்ப்பாக ஒரு 10:30க்கெலாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்ன தான் நம்ம வெளில போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்றதுன்றது ரொம்பவே கடுப்பாக இருக்கும். ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சமைச்சு வச்சுட்டு தான் வந்தோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.